போராடி பண்டாசுரனையும் அவனது சேனையையும் அழித்தனர். போருக்குப் பிறகு இந்த சப்த கன்னிமார்கள் பூமியிலேயே நிலைத்து நின்றனர். இந்த பூமி இனி நமது காவலில் இருக்கட்டும் என முடிவெடுத்தனர். இன்று வரை தமிழகத்தின் பல கிராமங்களில் சப்த கன்னி அம்மன் கோவில்கள் உள்ளன. ஊர் எல்லைகளில் அவர்கள் இருப்பது பொதுவான வழக்கம். அவர்கள் காக்கும் கிராமங்களில் நோய்கள் வராது, தீமைகள் நுழையாது, குழந்தை இல்லாத பெண்கள் வரம் பெறுவர், காப்பு பெறுவர். வைகாசி, ஆடி, நவராத்திரி நாட்களில் பால் குடங்களோடு பெண்கள் அம்மனை வழிபடுவதை காணலாம். நீளமான நெய் தீபம், மஞ்சள் பூ, வேம்பு இலையை வைத்து கன்னிமாரை வழிபடுவது இன்றும் நடக்கிறது. சப்த கன்னிமார்கள் பூமிக்கே இல்லாத பரிசு. அவர்கள் சிவத்தின் ஆற்றலும் சக்தியின் அம்சங்களும் கொண்ட பராசக்தியின் காவலர்கள். திருமணம் செய்யாதவையாலும் வாழ்க்கையை முழுமையாக உலக நலத்திற்கே அர்ப்பணித்த கன்னிமார்களாலும் உலகம் இன்னும் சுழல்கிறது. நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.